தேடலை தீவிரப்படுத்துங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், அதாவது முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். என்னை தேடுவீர்கள். இந்த வெயிட்டிங் பீரியட் எதற்காக தெரியுமா? தேடலை தீவிரப்படுத்த. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேமியா நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன். 2:17 என்னை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். 2:32 என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். 3:20 எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். 2:36, 37 மாயையை நம்பினார்கள், வழியை மாற்றி மாற்றி விலகி போனாங்க. 4:22 என்னை குறித்து அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள், அறியாமல் என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். ஆண்டவரை யாருக்கு தெரியலையோ அவங்க பொல்லாப்பு செய்யறதுல தான் அறிவாளிகளா மாறுவாங்க, நன்மை செய்ய அறிவில்லாதவர்களா மாறுவாங்க. தேவனை அறிகிற அறிவுல யார் வளர்கிறார்களோ அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய தெரியாமலே போயிடும், நன்மை செய்ய மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். நான் ஒருத்தங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யறேன் அப்படின்னா எனக்கு எந்த அறிவு குறைவா இருக்கு? தேவனை அறிகிற. என்ன ஒருத்தங்க பார்த்து முறைச்சாங்க, நானும் முறைச்சேன். என்ன பார்த்து அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க, நான் 4 வார்த்தை பேசுறேன். அதுக்கு காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள எப்படி இருக்கு? குறைவாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நம்ம வளரும் போது நமக்கு என்ன செய்ய தெரியாம போயிரும் தெரியுமா? தெரியணும், அப்படிதானே? தீமை செய்ய தெரியாம உங்களுக்கு ஒரு சொரணையே அப்படி கேட்பாங்க, என்ன செய்யணும்? அவங்க பேசுறதுக்கு நீங்க 2 வார்த்தை பேசலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல பேச மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். ஏன் எப்படி மாறினா? அவன் தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே போல வேற யாருக்கும் அவரை அறிகிற அறிவுல வளர வளர அவனுக்கு என்ன செய்ய மறந்துட்டான் தெரியுமா? தீமை செய்ய. இந்த சிஸ்டரா இவங்க வீட்டுல பேசுறது ஜங்ஷன் வர கேட்குமே, இப்போ என்ன அப்படி உங்களை பத்தி சாட்சி வருதா? ஜங்ஷன் வர கேட்குமே இவங்க பேசுறது. சிலர் சாரி எப்படி எடுத்து போட்டு பேசுறது மைக்கையும் தாண்டி கேட்கும், அவ்வளவு மெதுவா பேசுவாங்க இவங்களா. அப்ப தேவனை ஆண்டவர் அதை ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு நம்ம தீமை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தீமைக்கு தீமை செய்யறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள குறைவு. ஆண்டவர் சொல்ல, நீ தேடலை தீவிரப்படுத்து, செய்யறதுல நான் செஞ்சுக்கிறேன். உறவை பலப்படுத்துவோம், கர்த்தர் நமக்கு காணப்படுவார்.